ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். என்னோட வீடியோஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணதா மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். கீழ்பாக்கில் தில்சே ரசாய் சொல்லிட்டு இது நான்வெஜ் ஹோட்டலுக்கே டஃப் கொடுக்கணும்னா பார்த்துங்க. அவ்வளோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆம்பியன்ஸ் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண இது சூப்பரான ரெஸ்டாரண்ட் சொல்வேன் நான். இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு வெஜ்ஜுக்கு ஒரு வெஜ் லவ்வருக்கு இது சூப்பரான ரெஸ்டாரண்ட் சொல்வேன். இங்கே சைனீஸ், இட்டாலியன் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்லாமே செம்மையாக கிடைக்கும். அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸு. டேஸ்ட் சொல்லவே வேணாம். நான் பஃபே ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பப்பட்லேருந்து ஆரம்பித்தாங்க. பெயின் பப்பட் வச்சுருந்தாங்க. அதோட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, இந்த பஃபேயில் மசாலா பப்பட்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனால் சூப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இவங்க ஃபேமஸ் ட்ரம்ஸ்டிக் சூப் மஸ்ட் ட்ரை. அவ்வளோ எம்மி டேஸ்ட்டு. இந்த முருங்காய் சூப் தமிழில் சொல்கிற செம்ம சூப்பராக இருந்துங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். செம்ம எம்மி சூப்பு. அதோட மஷ்ரூம் சூப்பும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். க்ரீமி மஷ்ரூம் சூப்பு. அதுவும் செம்ம க்ரீமியாக, அந்த டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. எம்மி டேஸ்ட் ரெண்டுமே மஸ்டே சூப். ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அது கூடவே மசாலா பப்பட் கொடுத்துருந்தாங்க. அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நிஜமாக செம்ம எம்மி டேஸ்ட். இதுலேயே எங்களுக்கு வயிறு ரொம்பிட்டோன்னா, ஏன்னா இது பஃபேன்றதோடு நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் ரிட்டர்ன் எடுத்து வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நீங்கள் அலக்காரோட பஃபே போடுறது ரொம்ப சூப்பர். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க குக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சூப்பே எங்களால் குடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லா டைம் எடுத்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி நாங்கள் இதெல்லாம் சூப்பெல்லாம் குடித்தோம். நல்லா டைம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் நல்லா டைம் கொடுத்தோம். மசாலா அப்பெல்லாம் மஸ்ட் ட்ரை. அதுவும் அன்லிமிட்டெட். நாங்கள் நல்லா எம்மியாக ட்ரை பண்ணோம். இந்த க்ரீன் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக. ஸ்டார்டர் பன்னீர் கொண்டு வந்ததான். பன்னீர் டிக்கா சரியான சாஃப்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த நார்த் இந்தியன் ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே சைனீஸ், இட்டாலியன் எல்லாமே அந்த டேஸ்ட் மசாலாவே செம்ம எம்மியாக இருந்தது. செம்ம சாஃப்ட். நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலுமே அவங்க அழகாக ரிட்டன் வச்சுட்டே இருக்காங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்லா எம்மி பன்னீர். நாங்கள் கேட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க எல்லாமே ஓனா மசாலா ப்ரிப்பேர் பண்ண தொட்டு அந்த டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான நான் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட திருப்தி எனக்கு இதில் கிடச்சிது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்ப்போம், பன்னீர் ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், ஓவர் குக் ஆகிடும். அப்படிலாம் கிடையாது. இவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் லோட்டஸ் ஸ்டெம் கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அந்த டேஸ்டே அது கிறிஸ்பியாக இருக்குது. இருந்தாலும் அந்த சைனீஸ் ஸ்டைலில் அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த டேஸ்ட் சொல்லவே வேணாம். இங்கே லாலிபாப் கிடைக்கும். மஷ்ரூம் லாலிபாப் அண்ட் பன்னீர் லாலிபாப் கூட கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே அது ஃபேமஸும் கூட. அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க எவ்வளோ நல்லா கவனிச்சாங்க. கண்டிப்பாக அவங்க சர்வீஸை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம கேட்டால் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்கல. எத்தனை வாட்டி கேட்டாலும் ரெண்டாவது போய் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. எல்லாமே க்ரீமாகட்டும், எல்லாமே அந்த கேர்டு அந்த எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உங்களுக்கு சாப்பிடும் போதே தெரிஞ்சும். நாங்கள் ரிப்பீட் கேட்டுகிட்டே இருந்தாலும் அவங்க பஃபேன்ற தொட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் சீஸ் ரோலும் வச்சுருந்தாங்க ஸ்டார்ட். அதுவும் நல்லா இருந்தது. சீஸ் ரோல் நல்லா மேலே கிறிஸ்பியா, உள்ள அந்த டேஸ்ட் எல்லாமே. அதுக்கு ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க, சில்லி சாஸ் மாதிரி. ரொம்ப எம்மியா இருந்தது. நெக்ஸ்ட் நான்க்கு போயிட்டு இருந்தாங்க. நான் பட்டர் நான் 4-5 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி மஷ்ரூம் மசாலா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ் வெஜிடபிள் கடாய் அது சொல்லியிருந்தோம். அது கூட நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. எந்த டேஸ்ட்லையுமே ஒரு குறையுமே கிடையாது. எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதே பேர் மெயின் கோர்ஸ் அந்த ரோட்டி எல்லாமே செம்ம சாஃப்ட்டுங்க. நம்ம நல்லா அந்த நார்த் இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நானு, பட்டர் நானு, வீட் பரோட்டா அதெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. அந்த கிரேவிஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. நிறைய ஹோட்டலில் ஒரே கிரேவி இருக்கும், அந்த மசாலா சேம் இருக்கும், அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் மாறிக்கும். மஷ்ரூமா பன்னீர் அப்படி கிடையாது. இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கடாய் பன்னீரோ நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மசாலா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஸ்பைஸியாக வேணுமா, இல்லை எனக்கு ஸ்பைஸியாக வேணாமா,
நம்ம எப்படி கேட்டாலும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ். அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்ம கேட்குறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக அவங்க நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டேன் நானும். கேட்க கேட்க வச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக நல்ல ஃபுட் லவர்ஸாக தான் நிம்மதியாக ஜாலியாக சாப்பிடலாம். இல்லைங்க அவங்க கொஞ்சம் கூட அந்த இதுவே பண்ணல, எல்லாமே ரிப்பீட் கேட்டு சாப்பிட்டோம். ரைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெஜ் புலாவ் பண்ண கீ ரோஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா. பஃபேல ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. மலாய் கோஃப்தாலாம் கூட வச்சுருந்தாங்க, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. மேத்தி பரோட்டாலாம் வந்து மஸ்ட் ட்ரை, அவ்வளோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாங்க. மேத்தி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வெஜ்ஜில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லும் நான். இதுதான் இப்படின்னா டெசர்ட் சொல்லவே வேண்டாங்க, செம்ம எம்மி டெசர்ட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த எல்லா டெசர்ட்டுமே. நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு வாட்டி பஃபேல அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அந்த ஐஸ்கிரீம்லாம் ஆளுக்கு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சூஸ் பண்ணோம். இந்த கேரட் வித் ஐஸ்கிரீம்லாம் வந்து மஸ்ட் ட்ரை. கேரட் பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, செம்ம ஹாட்டாக வந்து கேரட் அல்வாவும் அது மேலே பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சது வந்து சொல்லவே வேணாம், சொர்க்கங்கன்ற மாதிரி. ஏங்க வாங்க வந்து இங்கே சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்தது. அதே மாதிரி ரேஃபல் வித் ஐஸ்கிரீம் கட்டுருந்தோம், அதுவும் கொடுத்துருந்தாங்க. நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பஃபேயாக இருந்தாலும் அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா வந்து ரேஃபலும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. அவங்க ப்ரெசன்டேஷனும் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. இது ஒரு நல்ல பிளேஸ் வந்துட்டு. நான் இது வரைக்கும் ஏன் போகல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்து திருப்பி நான் போகணும் ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. ஸ்வீட் ஆகட்டும், அவங்க டிஷ்ஷஸ் எல்லாமே செம்ம எம்மையாக. இந்த சிஸ்லர்ஸ் வந்துட்டு மஸ்டே சொல்லுவேன். இது பஃபேல யாருன்னா சிஸ்லர்ஸ் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க கொடுக்குறாங்க, அப்போ பார்த்துக்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வேறு எங்கேயும் கிடையாது, கீழ்ப்பாக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டு போங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபலூடா சொல்லியிருந்தோம். ஃபலூடா செம்மையாக எங்களால் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால மினி ஃபலூடா கிடைக்குமா கேட்டு நாங்கள் மினி ஃபலூடா சாப்பிட்டோம். செம்ம எம்மிடேஸ். இதுவும் வந்துட்டு பஃபேலே வருதுன்னா பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக அது. நட்ஸ் எல்லாமே போட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு, ஃபினிஷிங் டச்சு சொல்லவே வேணாம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது மாதிரிலாம் ஹோட்டல் இருக்கா, ரெஸ்டாரண்ட் இருக்கா, வெஜ்ஜில் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ்க்கு. இங்கே நல்லா உங்களுக்கு கெட் டுகெதர் ஃபன் பண்ணால் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணுங்க. இது பர்சனல் ரெக்கமெண்டட் ஹோட்டல்லே சொல்லலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.